ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரமல் அரிசி பாயாசம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம டேஸ்டியான கேரமல் அரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கேரமல் அரிசி பாயாசம் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1/4 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் போல் ஊற விட்டுறலாம். பாஸ்மதி அரிசி 15 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அரிசியை 1-2 உடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை பாலில் வேக வச்சுக்கலாம். கடாயில் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சூடாகட்டும். நான் இதில் கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துக்க போகிறேன். அதனால் பால் 2 கப் தான் சேர்த்துருக்கேன். மில்க் மேட் இல்லைன்னா 1 லிட்டர் பால் சேர்த்துக்கணும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உடச்சி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்து வரணும். மில்க் மேட் ஆட் பண்ணலைன்னா 1 லிட்டர் பால் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு 1 லிட்டர் பால் தேவையாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அரிசி வேகட்டும். அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சீனியை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே 1/2 கப் சீனி சேர்த்துருக்கேன். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சீனி நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். சீனி நல்லா உருகிட்டு கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/4 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்க்கறதுனால சீனி கெட்டியாகாமல் அப்படியே இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். பாஸ்மதி அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சீனியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனால கெட்டியாகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வந்திருக்கு. சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதில் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இனிப்பே சரியாக இருக்கும். கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாயசத்துக்கு தேவையான முந்திரியும் பாதாமும் நெய்யில் வறுத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாம் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ பாயசத்தில் அதை ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிக்கிறேன். பாயசத்தை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட கேரமல் அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.